இறுதியாக நன்றியுரை மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர் கூட்டத்தினுடைய தலைவர் எம்எஸ்டி அவர்களே, வரவேற்புரை ஆற்ற அமர்ந்திருக்கின்ற அருமை தம்பி மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர், அதே போலதான் இன்றைக்கு மேடையில் நின்று பேசுகிறது சொன்னால் தந்தை பெரியார் அவர்களும் தமிழகத்தில் முதலமைச்சரை மீண்டும் நாங்கள் 2006 முதலமைச்சராக சார்பாக கலந்துக்கணும். அந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் எத்தனை வண்டி எடுத்து வரீங்க எனக்கு கொஞ்சம் ஒரு ஹவரில் சொல்லிடுங்க. ஒரு ஹவரில் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருங்க. நாளைக்கு எல்லாரும் நம்ம மாவட்ட கலந்துக்கிறோம் சேர்த்து அதை போய் கலந்துக்கிறோம். மூர்த்தி அவர்களே, மாநில கொள்கை பரப்பத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் அன்புவானன் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய கூட்டம் எதற்காக போடப்பட்டது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற பிறந்த நாள் விழா. ஆகவே நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்தந்த ஒன்றியத்திலிருந்து ஒன்றிய கழகத்தினுடைய அமைப்பாளர்கள் சிறப்பாக வழிநடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களெல்லாம் நாங்கள் அழைத்து சிறப்பாக அவர்களுக்கு ஆலோசனை நாங்கள் வழங்கினோம். அதே போன்று இளைஞர்களுடைய அமைப்பாளர் தம்பி லோகேஷ் அவர்கள் உங்கள் எல்லோரையும் அழைத்து இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்பு பேசுபவர்கள்லாம் சொன்னார்கள், சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும். வருகின்ற காலங்களில் நான் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து என்னை பற்றி கூட சொன்னார் அன்பானா ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் உழைக்க வேண்டும். தளபதி எப்படி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் கடுமையாக பட்டு தொட்டி எல்லாம் சென்று மக்களை சந்தித்து வந்தாரோ, அதே போன்று நீங்கள் உழைத்தால்தான் இன்றைக்கு நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக வந்தேன். நீங்கள் உழைத்தால் இதே போன்று மாவட்ட கழகத்துடைய பொறுப்பில் வரலாம். அதே போன்று சேர்மன் ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினராக ஆகலாம். இது நம்மளுடைய இயக்கத்தினுடைய தூண். நீங்கள் இயக்கத்திற்கு வலிமையாக இருக்கணும் என்று சொன்னால் கழகத்தினுடைய தோழர்கள்லாம் ஒற்றுமை வேணும். ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்பு ஆட்சியில் சில இடங்களில் நம்ம தவறிவிட்டோம். அதுபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. பல மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்கள்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முதல்வரை யோசனை பண்ண ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திட்டங்கள் அப்படி மக்களுக்கு நேரடி சென்று போகிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது. ஆனால் ஏதாவது தமிழகத்துக்கு வந்ததா என்று நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் துண்டு பிரச்சாரமாக நம்முடைய தலைவருடைய திட்டங்களை துண்டு பிரச்சாரமாக ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். இளைஞரணி தோழர்களை புரிஞ்சுங்க. ஏனென்று சொன்னால் ஆட்சி இருக்கிறது. நம்ம ஆட்சியில் இருக்கின்ற திட்டங்களை நம்ம பொதுக்கூட்டங்கள் தான் போட்டு பேசுறோம். ஆனா கிராமங்களில் துண்டு பிரச்சாரம் அதிகமாக நம்ம வீடு வீடாக சென்று செய்யவில்லை. இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் இளைஞர்களுடைய அமைப்பாளர்களும் கிளை கழகத்தினுடைய செயலாளர்களும் அந்த இருக்கின்ற உறுப்பினர்களும் அழைத்து அந்தந்த பகுதியில் நம்மளுடைய சாதனைகளை மக்களுக்கு வீடு வீடாக சென்று அதை துண்டு பிரச்சாரமாக செய்தால் இன்னும் சிறப்பாக தேர்தலுக்கு அது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே கூட்டம் இளைஞரணி சார்பாக ஒரு 6ஆம் தேதி ஒரு கண்டனம் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். 9 அன்று பழவர்காட்டில் ஏற்பாடு செய்திருக்கார் தம்பி லோகேஷ் அவர்கள். அதிலும் நீங்கள் சிறப்பாக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சிறப்பாக ஒன்றிய கழகமும் கலந்து கொண்டு மாவட்ட கழகமும் கலந்து கொண்டு மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இன்னையிலிருந்தே நீங்கள் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். ஒரு இளைஞனுடைய கூட்டம், இந்த கூட்டம் எதற்காக போடப்பட்டது என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டத்தை முடித்து இந்த கூட்டம் மார்ச்சில் 1 மாத காலமாக தேதியை அறிவிச்சிருக்கின்றோம்.
ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு கழகத்தில் இருக்கின்ற தோழர்கள் மாற்று கட்சிக்கு போற தோழர்களை நீங்கள் அழைத்து பேச வேண்டும். இது யார் பேசணும் சொல்லுங்க? வாலிபர்கள் நீங்க தான், இளைஞரணி தம்பிமார்கள் தான் பேசணும். மாணவர்களில் இருக்கின்ற தம்பிமார்கள் தான் பேசணும். அவர்கள் மாற்று கட்சிக்கு செல்லாத அளவுக்கு நீங்கள் அழைத்து நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு பொறுப்பை வழங்க வேண்டும். அதற்கு நம்முடைய இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்கள் பொறுப்பு, எந்த பொறுப்பு கேட்டாலும் இளைஞரணியில் மாவட்ட கழகத்துக்கு அவர் தெரிவிப்பார். நாங்களும் அதை ஆலோசனை செய்து சில நபர்களுக்கு பொறுப்பை கொடுத்தால் கிராமத்தில் இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று நடந்து முடிந்த அறிவாலயத்தில் இளைஞரணி கூட்டம் நடந்தது. என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பூத் வாரியாக இளைஞரணி தம்பிமார்களை நியமிக்க வேண்டும் என்று அறிவாலயத்தில் இளைஞரணி கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட கழகத்துக்கு செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அதை நீங்கள் பூத் வாரியாக இளைஞரணி தம்பிமார்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். அது சிறப்பாக செயல்பட வேண்டும். அதே போன்று மாணவரணி தம்பிமார்களையும் அந்த பூத் வாரியாக போட்டு ஒரு பயிற்சி பாசறை கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும். பணியாற்றினால் அதே போன்று இளைஞரணி தம்பிமார்களுக்கு இது போன்ற பொறுப்பில் இருக்கின்ற தோழர்களுக்கும் இளைஞரணி தம்பிமார்களுக்கு பயிற்சி பாசறை கூட்டம் மாவட்ட லெவலில் நம்ம ஒரு பயிற்சி பாசறை கூட்டம் எங்களுக்கெல்லாம் நடத்தினார் தலைவர். பல பயிற்சி கூட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அப்போல்லாம் பயிற்சி பாசறை கூட்டத்துக்கு வந்தால் இது போன்று யாரும் வர மாட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த ட்ரெஸ் தான் இருக்கும். இல்லைன்னா தலைவர் வெளியே அனுப்பிச்சார். நிறைய வெளியே அனுப்பிச்சிருக்கு. அது போல நீங்க அத்து கூட்டலாம் இல்ல ட்ரெஸ் வந்து நீங்க போட அச்சப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அடுத்த கூட்டத்துக்கெல்லாம் நீங்க ட்ரெஸ்ஸோட வர வேண்டும். அது மாவட்ட கழகமும் ஒன்றிய கழகமும் இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம். அதே போன்று இளைஞரணி தம்பிமார்கள் சுறுசுறுப்பாக இன்னும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். தேர்தல் வருது, தலைவர் பாருங்க இந்த வயசுல தமிழகத்தில் எப்படி எல்லாம் சுறுசுறுப்பாக பணியாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உழைக்கிறார். எதுக்காக ஆட்சியை பிடிக்கிறார் சொல்லுங்க? மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்துல அவர் போகாத இடமே கிடையாது. எல்லா இடமும் சொல்லுவார். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போனாலும் பட்டு தொட்டியெல்லாம் அவர் செய்யாத கிடையாது. அது போன்று நீங்க கிராமத்தில் செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆக முடியும், ஒரு கவுன்சிலர் ஆக முடியும், ஒரு சேர்மன் ஆக முடியும். பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டால்தான் சிறப்பாக அது அமையும். ஏதோ நீங்கள் பொறுப்பில் இருக்கின்றீங்க அது விட்டு விடக்கூடாது. பொறுப்பில் இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும். அந்த கிராமத்துல ஒரு அமைப்பாளர் என்று சொன்னால் நம்முடைய கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் இருக்கும்போது கவுன்சிலர் செய்யவில்லை என்று சொன்னாலும், ஊராட்சி மன்ற கழகம் ஊராட்சி மன்ற தலைவர் செய்யவில்லை என்று சொன்னாலும், கழகத்தினுடைய நண்பர்கள் அதை எடுத்து செய்தால் இன்னும் மக்கள் நம்மளோட ஆதரவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட வேண்டும். அதற்கு இளைஞரணி சார்பில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று சொன்னால், நாளை நீங்கள் காலை ஒரு 10 மணி அளவில் வள்ளூர் மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்துக்கு சென்று தம்பி லோகேஷை அழைத்து கொண்டு, அது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, அது வேட்டி சேலையாக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஊனமுற்றவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிளாக இருந்தாலும் சரி, படித்த மாணவர்களுக்கு புக்ஸாக இருந்தாலும் சரி, அதே போன்று நலத்திட்டத்துக்கு என்னென்ன அந்த பொருள் வேணுமோ அதை அதே போன்று விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அதையும் மாவட்ட கழகம் செய்து தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இது கூச்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். ஏன்னா மாவட்ட கழகம் செய்ய தயாராக இருக்கு. கேட்டால் செய்யக்கூடிய மாவட்ட கழகம். ஆனா நீங்க சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செய்து அதை புரிந்து கொண்டு
நம்ம எழுச்சியாக நடத்தினால்தான் மக்கள் நம்ம மேல ஒரு ஆர்வமாக இருக்கும். அதற்காக தான் ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு நான் இந்த கூட்டத்தில் வாயிலாக தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று நம்முடைய தம்பி லோகேஷ் சிறப்பாக செயல்படுகிறார். அவரோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போன்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய நிலையத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றியுடன்.